நான் யூத்தர் பிரதேசத்துல வந்திருக்கேன். எனக்கு தமிழ்நாடு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நம்ம இங்கே சேஃப்டியா ஃபீல் பண்றோம். பசங்க கூட இங்க தான் படிக்கிறாங்க. ஆதார் கார்டு, லைசன்ஸ் எல்லாம் இந்த ஊர் தான். பொழப்பு இங்க தான். ஊரு இதே சொந்தமா ஆயிடுச்சு அந்த மாதிரி நினைக்கிறோம். 7 அண்ணன் தம்பி இருக்காங்க. எல்லாம் இதே வேலை பண்றாங்க. 7 பேர் அண்ணன் தம்பி, 7 பேருமே தமிழ்நாட்டுக்கு வந்துட்டீங்க. 7 பேர் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கோம். நிறைய வடமாநில தொழிலாளர்கள் தமிழ்நாட்டை நோக்கி வரதுக்கான காரணம் என்ன? நம்ம ஊர்ல ஒண்ணுமே வேலை இல்ல. ஒரு வேலைக்கு போனா கூட 100, 200 இல்ல மேக்ஸிமம் 300 ரூபாய் சம்பளம். அதுக்கு மேல சம்பளம் இல்ல. ஒரு நாள் வேலை இருக்கு, 2 நாள் இல்ல. அதெல்லாம் பார்த்து ஊர் விட்டு வெளி ஊருக்கு போயிடுறாங்க. இங்கே கொஞ்சம் சேஃப்டி இருக்கு. மெயின் போலீஸ் சப்போர்ட் கொடுக்குறாங்க, கொஞ்சம் பார்த்துக்கிறாங்க. ஏன்னா பெட்ரோல் வண்டியில் அப்பப்போ சுற்றிட்டே இருக்காங்க, பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு தான் இங்கே ஊர்லன்னா நிறைய பான் பராக்கு இந்த மாதிரி பீடாலாம் சாப்பிடுவாங்க. அது இங்கே டீ கடை எப்படி இருக்கு அதே மாதிரி அங்கே எங்கள் ஊரில் பீடா கடை இருக்கும். ஆனால் இதெல்லாம் யார் பர்மிஷன் கொடுங்க? நம்ம கவர்மெண்ட் தானே. ட்ரெயினில் ரொம்ப அராஜகம் பண்ணுவாங்க அப்படிங்கிறலாம் செய்தி பார்க்குறோம்ல, அதில் உண்மை அது மாதிரி எச்சி துப்புறது, சுத்தமாக வச்சுக்க மாட்டாங்க. அது நிறைய பேர் இந்த மாதிரி இருக்காங்க. அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. கேட்டால் கூட சரி சார் துப்ப மாட்டேன் அப்படி சொல்கிறாங்க. இல்லைன்னா 4 பேர் 5 பேர் அதிகமாக இருந்தாங்கன்னா அப்போ சண்டைக்கு வருவாங்க. டிஃப்ரெண்ட் ஆள் கூட இருக்காங்க, நல்லவங்க கூட ஆள் இருக்காங்க. அது ஒரு பழக்கம். ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தோம். ட்ரெயினில் இவ்வளோ பேர், ஒரு 3000-4000 பேர் ஒன்றா வராங்களே. அதான் ஒன்றா ஏன் வராங்கன்னா, நம்ம ட்ரெயின் 2-3 ட்ரெயின் இருக்கு, 1000 பேர் கணக்கு போய் ஏறுறாங்க. டிக்கெட் கிடைக்கல, என்ன பண்ணுவாங்க? சரி இதுதான் லாஸ்ட் ட்ரெயின் அப்படின்னு நினச்சிட்டு அந்த ட்ரெயினில் போயிடறாங்க. வேலை இருந்து தேடி வச்சுட்டு தான் இங்கே வராங்களா இல்லை வந்து தான் தேடுறாங்களா? ஒரு ஆள் இங்கே நான் வரோம், இப்போ எங்கள் தெரிஞ்சுங்க ஆள் இருக்கான். அவன் ஃபோன் பண்ண கேட்குறான், எதான் இங்கே வேலை இல்லை, எதாவது வேலைன்னா கொஞ்சம் சொல்லு. சரி நான் சொல்கிறேன். இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஏதாவது சீக்கிரமாக சொல்லு. அப்போ ஒரு ஆள் 2 பேர் கிட்ட கேட்டு ஏதோ ஒரு வேலை விஷயமாக கூப்பிட்டுரும். ட்ரெயினில் ஃபுல்லாக பேசஞ்சர் மாரி இறங்கி போனால ஒரு வாட்டி வந்து பார்த்தா ஒரு 10,000 பேர் மேலே இருப்பாங்க. அவங்க வந்தனால இங்கே நிறைய தொழிலாம் நிறைய பாதிக்காகுது. கட்டட தொழிலாளர் அவனுக்கு வந்து நம்ம ஆள் 1000 கேட்குறாங்கன்னா அவனுக்கு 300-400 விட சேர்த்து இருக்காங்க. இங்கே இருக்குது அது லாபம் தான். ஊர் விட்டு ஊர் வந்துடுறாங்கன்னா அவனுக்கு இதான் தொழில் ஆகி போயிடுது. நம்ம குடும்பத்தோட இருக்கும், நம்மளுக்கு ஏகப்பட்ட கமிட்மெண்ட் இருக்கும். அதனால ஏதாச்சும் ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய இருக்கும். அவனுக்கு எதுவுமே கிடையாது. நீங்கள் அண்ணா வரலாம், நாளைக்கு தம்பி சேர்த்து வந்துடுவான். தம்பி வேணா நாளைக்கு ஒய்ஃப் வந்துடுது, அது அவங்க அம்மா வந்துடுறாங்க, அது அவங்க கூட போறது சேர்த்து வந்துடுறானுங்க. அவங்க வந்து இப்போ கூலி கம்மியாகிறாங்க, நம்ம கூலி அதிகமாக கேட்குறோம். அதெல்லாம் வேலை இல்லாமல் போகுது. எல்லாரும் வந்து வேலை செய்யறாங்க, நம்ம எல்லாரும் விட்டு எல்லாம் சேர்த்து நம்ம செய்யணும். அவங்க அப்பா புள்ள எல்லாம் சேர்ந்துடுறானுங்க. குழந்தை குட்டியோட வந்துடுறாங்க. வீடும் கிடையாது. கட்டட தொழில பார்த்தா கட்டட தொழில நின்றுடுறாங்க. அதே ஒரு டேபிள் மாரி போனால் கூட உட்காந்துப்பாங்க, அதிலே பத்துப்பாங்க. நம்மளுக்கு வீட்டு வாடகை சென்னையில் சிட்டியில் வீட்டு வாடகை எவ்வளோ தெரியும்ல. என் கடையில் வந்து 4 பசங்க இருக்காங்க. பிஆர்லேருந்து 2 பசங்க, ஒடிசாலேருந்து ஒரு பையன் இருக்கான். நல்லா ஒர்க்லாம் நல்லா பண்ணுறாங்க. ஒன்றும் பிரச்சனை, எந்த பிரச்சனையும் இல்லை. தமிழ் பசங்க வேலைக்கு வந்தாங்களா? இல்லை தமிழ் பசங்க வேலைக்கு வந்தாங்க. அவங்க வந்து போயிட்டாங்க, சின்ன சின்ன பிரச்சனைனால போயிட்டாங்க. வந்து வேலையெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்க்குறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. விரும்புறதுக்குன்னா வேலை நல்லா ஜாஸ்தி பார்ப்பாங்க. சேலரியும் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கலாம். அதிகம் கொடுத்தா வாங்கிடுவாங்க, கொஞ்சம் சேலரி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேலரிக்கு இப்போ நான்லாம் வந்து 700 ரூபா சம்பளம் வாங்குறேன் அப்படின்னா அவங்க 400 ரூபா சம்பளம் கொடுத்தா போதும். நல்லா வேலை பார்க்குறாங்க.